காலை வேளையில் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைகள் மாறாதவைகள். இந்த வேளையில கூட கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியா இந்த காலை வேளையில நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். யோபு சொல்லுகிறார், ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். யோபுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அவனுடைய பிள்ளைகளும் ஏறக்குறைய அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்திருப்பார்கள். ஆனாலும் யோபு என் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லல. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்கள். ஒரு சில நேரத்தில் நாம கூட இருதயத்துல கர்த்தரை தூஷித்திருக்கலாம். அவர் செய்த அற்புத அடையாளங்களை மறுதலித்தவர்களாய் இருந்திருக்கலாம். எத்தனையோ சமயங்கள் தேவனை ஆராதிக்க நமக்கு கிடைத்த போதும் அந்த சமயங்கள் எல்லாம் வேற காரியங்களுக்கு ஒதுக்கி இருக்கலாம். இன்ற நாளில கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை புடமிடுங்க ஆண்டவரே. நான் சுத்த பொன்னாய் விளங்க விரும்புகிறேன்ப்பா. ஒருவன் சுத்தமான பொண்ணா ஆகணும்னா அவன் புடமிடப்படுகிற குகைக்குள்ள போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை புடமிட விரும்புகிறார், நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். பரிசுத்த சந்ததியாய் உன்னை தெரிந்து கொண்டாரே, அவர் அப்படியே உன்னை பாவத்துல விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீ விலகி செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை எத்தனை முறை கரங்கத்தை பிடித்து உன்னை தூக்கி மறுபடியுமா அவருடைய கிருபையினால் அழைத்திருக்கிறார்ல. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறதா இருக்கிறது. அவ்வளவு முக்கியமானது. எப்படி ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு ரயில்வே ட்ரெயின் ஸ்பீடா வரும்பொழுது ஒரு சின்ன குழந்தை அதை தெரியாம மாட்டிச்சு, நம்ம ஓடி போய் அந்த பக்கம் தூக்கி கூட போட்டுருவோம். அந்த பிள்ளை அடிபட்டா கூட பரவாயில்ல, ஆனா உயிர் காக்கப்படணும். இப்படியாக இருக்கிறது பரலோக ராஜ்யம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து எடுத்து போடு, பரவாயில்ல. ஒரு கண்ணனா நீ பரலோகத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் அவர். அவர் எவ்வளவு பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவர் எவ்வளவு பரிசுத்தமான, பயங்கர பரிசுத்தமான தேவன். அவர் தீமையை பாராத சுத்த கண்ணனாச்சே. நம்ம எத்தனை முறை வழி விலகும் பொழுதும் ஆண்டவர் நம்ம தேடி வந்தார்ல. அவருடைய அன்பை இன்றைய ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் இல்லை, அர்ப்பணிப்புல முடியக்கிறதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையில கடந்து போகணும். கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்து பெறுகிற அனுபவத்துல கர்த்தர் நம்மை இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம் அனைவரும் முகத்தை பார்த்து பழகுறோம். இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க நல்லா சிரிப்பாங்க, இவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் முகத்தை பார்த்து பழகலம்மா, நம்முடைய உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் பழகுகிறார். ஆனா அந்த உள்ளத்துல எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. நம்ம எத்தனை முறை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருப்போம் தெரியும்ல. நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அவர். நாம உட்காருதல், நம்முடைய எழுந்துதல், நம்முடைய பேசுதல், நம்ம நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்மளை நேசிக்கிறார். நம்முடைய உட்காருதல், எழுந்துதல், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்ப்போமே. ஆண்டவர் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருகிறோமா? கர்த்தரை கனம் பண்ணுகிற நேரத்தில் நம்ம கனம் பண்ணுகிறோம்.
கனம் பண்ணுகிற நேரத்தில் நம்ம கனம் பண்ணுகிறோமா? எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்கள் நம்ம கர்த்தரை விட்டு விலகி போனாலும் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்ம அன்பு கூறுகிற தேவன். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுகுகளை பார்த்தாலும் ஆண்டவர் நம்ம விட்டு விலகலையே, இதுவரையிலும் நம்மளை கைவிடலையே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமக்கிறது போல எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், எத்தனை முறை கர்த்தரை விட்டு தூர போனாலும் அவருடைய காயப்பட்ட கரங்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு அப்படி நம்ம ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஒருவர் மட்டும் வாசிங்க, மற்றவங்க எல்லாம் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம், படிப்போம். எபிரேயர் 6:4 முதல் 6ஆம் வசனம் வரை. ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிக்கப்பட்டும் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுட்டோம். மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு விக்கிரக ஆராதனைகள், நாள் பார்க்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, இவையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது மீண்டுமாய் 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 ஆண்டவரை சிலுவையில் அறைகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். ஆண்டவரே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. மீண்டுமாய் உம்முடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு பாத்திரமுள்ளவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அடிக்கடிக்கு கடிந்து கொள்ளப்பட்டும் என் பிடரியை கடினப்படுத்தின அனுபவங்கள் போதும். வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை மறக்க தவறின நாட்கள், எத்தனை நாட்களின் கர்த்தரை மறந்து உலகத்திற்கு பிறகாய் ஓடின போதும் ஒவ்வொரு முறை கர்த்தர் உன்னை தம்முடைய அன்பின் சிறகுகளினாலே, அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி கட்டி ஒவ்வொரு முறை இழுக்கிறார். ஒவ்வொரு முறை நீ பின்வாங்கி போகும் பொழுதும் கர்த்தரை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருடைய பரம ஈவை ருசி பார்த்து பின்வாங்கி போகிறது சாதாரண காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை மறுபடியுமாய் மீண்டும் மீண்டுமாய் அவர் குத்தப்பட்ட காயத்தில், அந்த ரத்தம் வடிகிற காயத்தில் மீண்டும் மீண்டுமாய் காயப்படுத்துவது உனக்கு நியாயமா என்று உன் இருதயத்தை நோக்கி கேட்டுப்பார். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மீது நினைவாய் இருப்பது எப்படி. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்து நம்முடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். நம்முடைய கைகளோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். நம்முடைய இருதயத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். நம்முடைய கால்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என் கை தொடாதுப்பா. என் கண்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்காது, அதற்கு நேரங்களை செலவிடாது. இந்த உலக காரியங்கள், செல்போன்கள், சமூக வலைத்தளங்கள், ஆண்டவரே நான் கர்த்தாவே அப்பா நேரத்தை செலவிடுகிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன்ப்பா. என் ஓட்டத்தை உமக்காக நான் ஓடுவேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை நினையாமல் தூர போடே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை நினையாமல் தூர போடே. என்னை மன்னியும் தெய்வமே,
ஆண்டவரை நோக்கி கேட்போமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. பிறருக்கு விரோதமாய் நான் பேசியிருந்தால் ஒவ்வொரு விஷயங்களை மன்னிப்பீராக. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா அப்பா. உம் வல்லமை இழந்தேன் ஐயா. மீண்டுமாய் சொல்வோமா? உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம் வல்லமை இழந்தேன் ஐயா. இழந்ததை பெற்றுக்கொள்வோமா? உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உங்க அபிஷேகத்தை இழந்தாண்டவரே, உம்முடைய மன்னிப்பை இழந்தப்பா. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். மனக்கசந்து கேட்போமா? அன்று பேதுரு மனக்கசந்து அழுத போது ஆண்டவர் மீண்டுமாய் அவன் மீது சபையை கட்டினார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னபடி இன்று மீண்டுமாய் கர்த்தர் உன்னை கட்ட விரும்புகிறார். உன் காயங்களை கட்ட விரும்புகிறார். உன் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு அநியாயம் செய்கிற அநியாயத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு விபச்சார சிந்தையிலிருந்து ஒரு விடுதலை, பிறர் வாழ்வை கெடுக்கிறதான அனுபவத்தில் இருந்து ஒரு விடுதலை, ஆண்டவரை விட்டு தூர போகிறதான அனுபவத்தில் இருந்து ஒரு விடுதலை. சத்துருவானவனுக்கு உன்னுடைய இடத்தை கொடுத்ததும், சத்துருவுக்கு உன்னுடைய நேரத்தை கொடுத்ததும், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததும், வாலிப நாட்களில் தேவனை மறந்து திரிந்ததும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததும், கர்த்தரை விட்டு தூர போன உன்னை அவருடைய காயப்பட்ட கரங்கள் இன்ற காலை வேளையில தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, என்னை பரிபடுத்தும்படியாக, என்னை அபிஷேகிக்கும்படியாக மீண்டுமாய் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவுமாய் இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவுமாய் நீர் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்வீராக. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பீங்கப்பா. Thank you Jesus. ஆண்டவர் சுத்த இருதயத்தை உன்னில மீண்டுமாய் சிருஷ்டிக்க விரும்புகிறார். ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம். நீ ஆண்டவரை தூர போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. மறுபடியுமாய் கர்த்தருடைய அண்டையில வரலாமா? ஜெபிக்காத நேரங்கள், வேதத்தை வாசிக்காத நேரங்கள், வேதத்தை கேளாதபடி எத்தனை முறை தரும்படிய செவியை நம்ம அடைத்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுதெல்லாம் இது எனக்கல்ல 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 என்று அதை தூக்கி தூர எறிந்து விட்டு மீண்டுமாய் உன் பாவ வாழ்க்கையில் நீர் சென்று கொண்டிருந்த காரியங்கள், மீண்டும் மீண்டுமாய் கர்த்தரை நோக்கி சிலுவையில் அறைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு நம்ம ஜெபிப்போமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா. நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பீங்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பேசின அபிஷேகம்
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல உமக்கு வைராக்கியமாக இருந்த அனுபவம், நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்ற அனுபவம் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது ஆண்டவரே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அனுபவங்கள் வேண்டாம். எங்களை வாந்தி பண்ணி நீங்க போடுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே. உண்மை விட்டு தூர போகிற அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்தம். 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய அற்புதம். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களினால உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதா? அந்த தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது, அவருடைய மகிமை இறங்கும் பொழுது, உன் வாழ்வில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், ஓ அபிஷேகம் பேசக்கூடாதபடி, அந்நிய பாஷைகளை பேசக்கூடாதபடி, நவமான பாஷைகளை பேசக்கூடாதபடி, தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஓரி பாலா துனியாந்திரலா பாஷந்தரிக்கரவலபு. ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையாக்கப்பட்ட அனுபவம் இறங்கட்டும் அப்பா. பாவத்தின் கட்டுகள், இருதயத்துல கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகள், ஆசைகள், இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில சிலுவையில் அறையப்படுவதாக. ஹல்லேலூயா. கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மாம்சத்தின் இச்சைகள், இரத்தம் சென்ற விருந்தோடும் கால், துர்ஆலோசனையை பிழைக்கும் இருதயம், சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல், எல்லா காரியங்களும் கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானது. 7வது என்ன தெரியுமா? சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். விசுவாசிகளுக்குள்ளே நான் யாரை பற்றி நான் பேசியிருப்பேனா என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஊழியக்காரரை விரோதமாய் பேசியிருப்பேனா என்ன மன்னிங்கப்பா ஆண்டவரே. என் நிமித்தம் ஒரு விசுவாசி தடைப்பட்டு இருக்குமானால், ஆண்டவரே என் நிமித்தம் இந்த சபையிலிருந்து ஒரு விசுவாசி நின்று இருக்குமானால், ஆக்கினைகள் என் தலை மீது வராதபடி உம்முடைய மன்னிப்புகள் என் சிரசில் இறங்கட்டும்ப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பீங்க. கேளுங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்க பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்கப்பா. நீங்க கொடுத்த அபிஷேகத்தை என்ன மீண்டுமா என்னை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. புதிய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உடைந்து போன பாத்திரமா, உபயோகமற்றவர்களாய், பாவத்தினாலே நொறுங்குண்டு பின்வாங்குதலினால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு விலகி இருப்போமானால், கர்த்தர் இன்றை மீண்டுமாய் கேட்போமா? குயவனே, உடைய கருத்துல களிமண்ணா நான் இருக்கிற ஆண்டவரே, என் இஷ்டம் இல்லப்பா, என் சித்தம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய விருப்பப்படி இல்லப்பா, உங்க விருப்பப்படி என்னை உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துல புதிய காரியங்களை செய்கிறவளா என்னை மாற்றுங்கப்பா. புதிய காரியங்களை செய்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்தமாக்குகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கேற்ற வாழ்க்கை வாழணும். நீங்க சிந்தனையில என்ன வாழ்க்கை நான் வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. ஏதோ பாஸ்டருக்காக அல்ல, ஏதோ ஊழியத்திற்காக அல்ல, இந்த உலகத்தின் வேஷத்திற்காக அல்ல. உங்க சிந்தனையில் இருக்கிற ஊழியத்தை நான் செய்யணும்ப்பா. உங்க சிந்தனையில் உள்ள பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழணும்ப்பா. நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதன்படி நான் நடக்கணும்ப்பா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, உங்க சிந்தனையில் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. உங்க சிந்தனையில் உள்ள பரிசுத்தம் எனக்கு காணப்படணும்ப்பா. நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ, நீங்க என்னெல்லாம் நான் பார்க்கணும்னு விரும்புறீங்களோ, நீங்க என்னெல்லாம் நான் பேசணும்னு விரும்புறீங்களோ, நான் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புறீங்களோ, உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் என் சிந்தனையை விட்டு அகலப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் சரீரத்தை விட்டு விலகட்டும்ப்பா. என் கைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. என் கண்களினால் நான் செய்த பாவங்கள் போதும். என் சிந்தனையினால் நான் செய்த பாவங்கள் போதும். என் கால்களினால் நான் உமக்கு பிரியமில்லாத இடங்களில் நடந்தது போதும் ஆண்டவரே. ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துவீராக.
ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போமா? இந்த ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஆண்டவர் உன்னை சீர்படுத்துகிறார். கரை கரை அற்றவர்களாய் ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஆராதனை உமக்கே. ஒரு கபலபதுயாந்திரலபம் தடுக்கும் துணையாளரே ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியானவரே. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாவே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறார். ஓ எங்கள் கண்களை பரிசுத்தமாக்குவீராக, எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக்குவீராக, எங்களை உருவாக்குகிற தெய்வமே. ஓ உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே. உன்னை உருவாக்குகிறார். ஓ உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வ சபையே கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். உன்னை இந்த பாத்திரமாய் இருக்கிற உன்னை இன்று கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். ஓரி பல துணியா கரபல போரியா கரபல சந்தரி கரபல ஓவியானவரே. அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ் ஆராதனை உமக்கே சுவே. பரிசுத்தமாக்குங்கப்பா. தெய்வமே உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு. பெற்றுக்கொள். ஆண்டவருடைய உருவாக்குகிற தேவன், அபிஷேகத்தை மீண்டுமாய் புதுப்பிக்கிற தேவன். இந்த காலை வேளையில கரை திரையற்றவர்களாய் ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேனு ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம்
யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஓரி பல துனியா கரபலப துனியா தரலப சந்தரியாந்தரலப. ஓரி பல துனியா கரபலப துனியா தரலப சந்தரியாந்தரலப. ஓ உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவர், எங்கள் சரீரங்களை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஓ உமக்கு ஏற்ற எங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பனி போன்ற உம்முடைய பிரசன்னம் இன்றைக்கு இறங்கி எங்களை பரிசுத்தமாய் வெண்மையாய் உமக்கேற்ற தூய பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஓ உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு. ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமல் நம்மை மன்னிக்கிறதற்கு தயை பொரிந்தினவராய் இருக்கிறார். உப்பு கொடுத்தலோடு இருக்கிற, ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிற, கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த, உன் இருதயத்தை அறிந்து உன்னை நேசிக்கிற தேவன். இது எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் இருந்தாலும், மீண்டுமாய் கர்த்தர் நம்மை நேசித்து அவருடைய செட்டையின் மறைவில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை பரிசுத்தமாக்கினபடியால், இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கினபடியால் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு பரிசுத்தமாயிட்டேன்ப்பா, இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வைத்திட்டேன், நான் இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வைத்திட்டேன், நான் இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்மை மண்டை மறுபடியுமா என்னை சேர்த்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரேசி முளைச்சி பீக்கிறோம் நல்ல பிதாவே. நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். நாம் உயிரோடு வாழ்வதே அவருடைய கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஒரு வருட காலமாய் இல்லை, நம்ம பிறந்த முதல் கொண்டு நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அநேக அற்புதங்கள், சில ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து கூட போயிருக்கலாம். அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு கிருபைகள், அவ்வளவு இரக்கங்கள், அவ்வளவு பலம், அவ்வளவு சுகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஒரு வருட காலமாக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் நம்மை தாங்கியிருக்கிறார். இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த கடைசி 2-3 நாட்கள் தான் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாம் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இத்தனை வருட காலமாக எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனுக்கு இப்பொழுது நாம் தேவனை சந்தோஷப்படுத்த போகிறோம். ஒரு வருட காலமாய் நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நம் செவி கொடுத்து நம்மை வழிநடத்தினார். நம்ம எப்போ ஆபத்து நேரங்களில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே, ஆண்டவரே இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான கிரியைகளை செய்தார். அந்த கிரியைகள் நம் கண்ணார கண்டோம். அந்த கிரியைகளை நம் காதுகளால் கேட்டோம். அநேக அற்புதங்கள் நம் கண்கள் கண்டது. இப்பொழுது அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் ஒரு வருட காலமாய் இல்லது நம்ம பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ நன்மை செய்தபடியினால் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் இது. அவர் ஒரு வருட காலமாய் எத்தனையோ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் சமாதானமும் நீடிய கிருபையும் நம்ம கொடுத்து வழிநடத்தினார். இப்பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லும்படியாய் நான் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மனது புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே.
எங்கள் இருதயத்தில் நாங்கள் உள் மனதிலிருந்து உண்மையான நன்றி பலிகளை நாங்கள் செலுத்தணும். வெறும் உதட்டுகளால் அல்ல, உதடுகளால் மாத்திரமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்த போகிறோம். முதலாவதாக அநேக நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்தார். இந்த வருடம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தார். எத்தனை வருடங்களோ அத்தனை வருடங்களும் கர்த்தர் நம்மை கூட்டி கொடுத்திருக்கிறார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் அவருடைய வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது தேவன்தான். நமக்கு ஒவ்வொரு நாட்களை கூட கூட்டி தருகிறது அவருடைய கிருபை தான். அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாட்களுக்காய், ஒவ்வொரு மாதத்திற்காய், ஒவ்வொரு வாரத்திற்காய் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே ஜனவரி மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீங்களே, பிப்ரவரி மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. மார்ச் மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி ராஜா. எத்தனை இடுக்கண்கள் வந்தது, எத்தனை பலவீனங்கள் வந்தது, எங்களை சுகமாய் தாங்க பண்ணினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு மாதங்களையும் சொல்லி 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 அவரை நாம் நன்றி செலுத்துவோமா? எல்லோரும் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்த்து அவருடைய நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களில் இருந்து அவனை விடுதலையாக்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லி, கொடுத்த நாட்களுக்காய், கொடுத்த வருடத்திற்காய், கொடுத்த மாதத்திற்காய், கொடுத்த நிமிடங்களுக்காய், கொடுத்த மணி நேரங்களுக்காய், ஒவ்வொரு நொடியும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. எல்லோரும் ஒரு மனதோடு நன்றி செலுத்துவோமா? ஆவியானவரே நன்றி 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 ராஜா. நாட்களை கர்த்தாவே எங்களுக்கு திருப்பி கொடுத்தீரே, வருடங்களை கூட்டி கொடுத்தீரே, இந்த மாதம் முழுவதுமா எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி ராஜா. ஜனவரி மாதம் முழுவதுமா எங்களை பாதுகாத்தீரே, தோளில் தூக்கி சுமந்திரே, நன்றி 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 ஆண்டவரே. பிப்ரவரி மாதம் முழுவதுமா எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீரே, இந்த தோளில் தூக்கி சுமந்த தெய்வமே உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நன்றி இல்லாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லோரும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை பாதுகாத்திரே, நன்றி அப்பா. மார்ச் மாதம் முழுவதுமாய் பாதுகாத்திரே, நன்றி. ஏப்ரல் மாதம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்திரே, நன்றி. மே மாதம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்திரே, நன்றி. ஜூன் மாதம் முழுவதுமாய் பாதுகாத்திரே, நன்றி. ஜூலை மாதங்கள் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்திரே, நன்றி. ஆகஸ்ட் மாதத்தில் எங்களுக்கு பலன் தந்திரே, நன்றி. செப்டம்பர் மாதத்தில் எங்களை ஆசீர்வதித்திரே, நன்றி. அக்டோபர் மாதத்திற்காய் உமக்கு நன்றி. நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்காய் உமக்கு நன்றி. எங்களுக்கு நாட்களை கூட்டி கொடுத்தீங்களேப்பா. இந்த வருடத்தில் துவங்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று எத்தனையோ பேர் உயிரோடு இல்ல ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறீங்களே. எங்களை சுகமாய் உம்முடைய சமூகத்தில் அமர வைத்திருக்கிறீரே, எங்களை சுகமாய் எங்களை பாதுகாத்தீரே, பத்திரமாய் மட்டும் நடத்தி வந்தீரே, பத்திரமாய் எங்களை காத்து கொண்டீரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆவியானவரே நீ செய்த நன்மைகள் அவை ஏராளம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா நன்றி நன்றி ராஜா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு
பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லையே, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லையே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்தன் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், எல்லோரும் சொல்வோம், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா, வாழ்நாளெல்லாம் என்னை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்த பலத்திற்காய் சுகத்திற்காய் நாம் நன்றி செலுத்த போகிறோம். அநேக வியாதிகளை மரித்தவர்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் பலவீனவர்கள் தான். நான் எல்லாம் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு நோயும் வராது, ஒரு தலைவலி கூட எனக்கு வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் பலவீனமானவர்கள். மாம்சம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு பலவீனம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் வியாதியின் மத்தியில் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்து தாங்கினார், பலவீன மத்தியில் நமக்கு பலத்தை கொடுத்து தாங்கினார். அவருடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாய் விளங்கியது. உலகத்தாருக்கும் நமக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. நிச்சயமாய் நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வந்த நோய் மற்றவங்களுக்கு வந்து மரித்தவர்கள் உண்டு, நமக்கு வந்த பலவீனம் மற்றவர்களுக்கு வந்து அது குணமாகாமல் இன்னும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அப்படி விடவே இல்லை. நம்மை சுகத்தை கொடுத்து தாங்கியிருக்கிறார், பலத்தை கொடுத்து தாங்கியிருக்கிறார். பலவீனம் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உடனே பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தேவன், உடனே பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்த தேவன், அவருடைய கரங்களினால், காயப்பட்ட கரங்களினால் நம்மை தொட்டு சுகமாக்கின தேவன்.
அவருடைய சுகத்தை நாம் உணர முடியும். நிச்சயமா எல்லாரும் மனதில் கையை வைத்து, இருதயத்தில் கையை வைத்து அவருடைய சுகத்தை நாம் உணர முடியும். அவர் கொடுத்த பலன் அது மிகப்பெரியது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக விதத்தில் நாம் சோர்ந்து போய் படுக்கும் போதெல்லாம் நிச்சயமான சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளினால் நம்மை தேற்றுகிறார். அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுதே, அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுதே நம்ம உடம்பில் இருக்கிற பலவீனங்கள் என்றைக்கோ எப்பயோ எவ்வளோ நேரம் அது காணாமல் போய்விடுகிறது. எல்லோரும் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பலத்திற்காக நன்றி, நீங்கள் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. நீரே எங்களுடைய பலன் ஆண்டவரே, நீரே எங்களுடைய கிருபை, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இந்த ஒவ்வொரு நாளும் முடிந்தால் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாய் எப்போல்லாம் உங்களை பலவீனப்படுத்திருக்கிறோம் அதெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட, ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம், இல்லை மூட்டு வலியாக இருக்கலாம், அல்ல தலைவலியாக இருக்கலாம், இல்லை அநேக டைஃபாய்டு அது போன்ற ஜுரமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நினைத்து நீங்கள் சுகம் கொடுத்தீங்களேப்பா. ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து எல்லா பலவீனத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் முடிந்தவர்கள் நேர்முழங்கால் படியிட்டு அவர் கொடுத்த சுகத்திற்காய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்தாரே, உங்கள் பிள்ளைகளை தாங்கினாரே, உன் கணவரை தாங்கினாரே, உன் மனைவியை தாங்கினாரே, உன் அம்மா அப்பாவை தாங்கினார், உறவினர்களை தாங்கினார். நம் கண்ணீரோடு மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து தேவன் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் நினைத்து 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 எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தீங்கப்பா, இந்த மாதத்தில் எனக்கு இந்த சுகம் கொடுத்தீங்கப்பா, இந்த வருடத்தில் இத்தனை நேரம் நான் பலவீனத்தில் படுத்த நாட்கள் உண்டு, நான் படுக்கையில் படுத்த நாட்கள் உண்டு, என்னால் எழுந்திருக்க முடியாத நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, நீர் என்னை பலனாய் தாங்கினீரே, என்னை மறுபடியுமா எழுந்திருக்க வைத்தீரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களை தாங்கினீரே, நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் எங்களுக்கு மருத்துவராய் இருந்தீங்களேப்பா ஆண்டவரே, பலவீன நேரத்தில் எங்களுக்கு மருத்துவராய் நீங்க இருந்தீங்க. பரம வைத்திய நீர் எங்களோடு கூட இருந்தபடியினால் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. எங்கள் உச்சந்தலை முதல் எங்கள் உள்ளங்கால் வரைக்கும் அநேக பலவீனங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆவியானவர் எங்களை கர்த்தாவே திரும்பவுமாய் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை திரும்பவுமாய் எடுத்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. திரும்பவுமாய் என்னை எடுத்து நிறுத்தினீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எங்கள் கர்த்தாவே குடும்பங்களில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நீர் வரப்பண்ணின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உரத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் அடுத்ததாக கர்த்தர் நமக்கு இம்மட்டுமாய் நம்மளை பலவீனத்திலிருந்து பாதுகாத்தார். அடுத்ததாக கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், நல்ல உடையை கொடுத்தார், நல்ல தூங்குகிறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆகாரத்துமே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ தேசங்களில் பஞ்சம், ஆகாரம் இல்லாத பஞ்சம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அநேக நம்முடைய வறுமையான சூழ்நிலையில் இருக்கலாம். அநேக இந்த வருடங்களில் அநேக வருமானம் இல்லாமல், ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட ஆகாரம் இல்லை, காசு இல்லாமல் நம்ம இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுத்து நம்மை நடத்தினார். நிச்சயமாக நம்ம பட்னியாக ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. நம்மளை நடத்தினார், நம்முடைய பிள்ளைகளை போஷித்தார், நம்முடைய கணவரை போஷித்தார், நம்முடைய குடும்பத்தை போஷித்தார். நல்ல உடைகளை உடைக்கும்படி ஆவியானவருக்கு அனுக்கிரகம் செய்தார். அநேகர் ஃப்ளாட் ஃபேமிலியும் அங்கேயும் இங்கேயும் வீடு இல்லாமல் பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கி நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து, நம் கலங்கி நின்ற நேரமெல்லாம், நம்ம ஒன்றுமே இல்லாமல் கலங்கி நின்ற நேரமெல்லாம் நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவன். அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆவியானவர் உண்மையான இருதயத்தோடு, அவர்தான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு ஆடையை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு தங்க இடத்தை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மை முற்றிலும் பாதுகாப்பவர். எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? ஆவியானவரே உமக்கு நன்றி. நான் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலையும் அப்பா, நாங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு ஆகாரமும் நீங்கள் கொடுத்ததுப்பா, ஒவ்வொரு ஆகாரமும் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் போட்டு இருக்கிற ஒவ்வொரு உடையும் நீங்கள் கொடுத்தது ராஜா. மேன்மை பாராட்ட எங்களில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நல்ல ஒரு இடத்தை கொடுத்து, அன்றாட தேவைகளை எங்களுக்கு சந்தித்து, அன்றாட வசதிகளை எங்களுக்கு கொடுத்து, அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் மேலா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலா எங்களை அமர பண்ணியிருக்கிறீரே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்லவராய் நீங்கள் இருந்தீங்கப்பா, எனக்கு ரொம்ப நல்லவராய் நீங்கள் இருந்தீங்கப்பா. இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப நல்லவராய் எங்களுக்கு நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அதிசயங்களை செய்தீங்கப்பா, எங்களுக்கு ஆச்சரியமானவைகளை செய்தீங்கப்பா. எங்கள் வறுமையை போக்கினீங்க ஆண்டவரே. எங்களை கத்தாவே ஆவியானவரை சுகமாய் எங்கள் வீட்டில் எங்களை அமர பண்ணினீங்கப்பா. சுகமாய் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்படியாய், குடியிருக்கும்படியாய் சமாதானத்தை தந்தீங்களே, உமக்கு நன்றி. சௌக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும் ஐயா. நன்றி நன்றி இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள்
பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுவே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய் இருந்தார் என்று சொல்கிறவர்கள் உரத்த சத்தமாய் கைகளை தட்டி, நீங்க எனக்கு நல்லவராய் இருந்தீங்கப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் ரொம்ப நல்லவராய் இருந்தீங்கப்பா, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தீங்கப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா. அடுத்ததாக கர்த்தர் நம் போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ ஆக்சிடென்ட்களை நாம் கேள்விப்படுகிறோம், எத்தனையோ விபத்துகளை கேள்விப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகமாய் தாங்க பண்ணியிருக்கிறார். சுகமாய் நாம் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், வேலைகளுக்கும் காலேஜுக்கும் ஸ்கூல்களுக்கும் போகும்பொழுதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் அநேக சின்ன சின்ன விபத்துகள் வந்தாலும் கர்த்தர் தம் ஜீவனுக்கு ஈடாக ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். எந்த ஒரு தீங்கும் வராமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு தேவ தூதர்களை கட்டளையிட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். வழியெல்லாம் காக்கும்படிக்கு நமக்காக தூதர்களை கட்டளையிட்ட தேவன், அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லோரும் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் எந்த இடத்துல போனாலும் எங்கு வந்தாலும் எத்தனையோ கிலோமீட்டர் இந்த கத்தாவே வருடத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருப்போம்ப்பா, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்துங்க, ஒரு சின்ன தீங்கு கூட எனக்கு வரலை. ஆவியானவர் எங்களை சுகமாய் தாங்குனீங்க, முன்னும் பின்னும் உம்முடைய சமூகத்தை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எப்படி நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே, எப்படி நாங்கள் நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? இந்த வருடம் முழுவதுமாய் நாங்கள் நன்றி சொன்னாலும் அது உமக்கு போதாதுப்பா. ஒரு தீங்கும் அணுகாமல், ஒரு கத்தாவே காரியங்களும் எங்களுக்கு நேரிடாமல் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சுகப்படுத்தினீரே, எங்களை ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காத்தாரே இது முதலா, போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்தகன்றினோம், புவியகன்றினோம், மாலைகள் பெயர்ந்தகன்றினோம், புவியகன்றினோம். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேராயே கண்களை ஏறெடுப்பே. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அநேக புலம்பலாய் இருக்கலாம், அநேக கண்ணீர் மத்தியில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கண்ணீரை எல்லாம் நீக்கி நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார்.
என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உன்னை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்ற வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை ஆசீர்வதித்தார். அநேக நேரங்களில் சோர்ந்து போன நேரங்களில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் நம்மை விட்டு நீங்காமல் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தினபடியினால் எல்லோரும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆவியானவரே உங்களை சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சமாதானம் குறையிலப்பா, என் குடும்பத்தில் உங்களுடைய நீ கொடுத்த சந்தோஷம் குறையவில்லை ஆண்டவரே. ஆவியானவர் அதற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி, நீங்கள் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி, நீங்கள் கொடுத்த சந்தோஷத்திற்காய் நன்றி. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய சமாதானத்தை என் குடும்பத்தில் கொடுத்து, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை பலப்படுத்தினீரே. ஆவியானவரே சமாதானம் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தீரே. எங்கள் இருதயத்தில் என்றென்றைக்கும் ஒரு சந்தோஷத்தை நீர் வைத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாவற்றிலேயும் உடைய கரம் எங்களை தாங்கினதற்காய் நன்றி. உடைய தயவால் காத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொண்டு ஆரோக்கியத்தை கொடுத்தபடியினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் கணவர் தம்முடைய மனைவிகளை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாவற்றையும் நாம் நினைக்கும் பொழுது எல்லாரையும் இம்மட்டுமாய் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறபடியினால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உன்னை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோம்ப்பா. இன்னும் உமக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லையா சொல்லாமா? பசிக்குதுன்றவங்களாம் கை தூக்குங்க. அல்லேலூயா. இப்போ யாருக்கும் பசிக்கல. 4 மணிக்கு முடிச்சா போதுமா? ஹலோ, சரி. இப்படி ஐயாவுக்கு 1:30 மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஐயா அவங்க ரொம்ப பிஸி, பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. 2:30 மணிக்கு முடியும். ஏன்னா அப்போ தான் நிறைய பசிக்கும், நிறைய சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சகோதரிகள் அவங்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 சகோதரிகள் அவங்களே பணம் போட்டு அவங்களே சகோதர அன்பான ஒரு மூப்பர் எல்லா காய்கறிகளும் வாங்கி கொடுத்துட்டாரு. சகோதரிகளுக்கு உண்டான சிக்கன் அது இது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. 7 பேர் தான் உங்களுக்கு இந்த நாளில் ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று ஆகாரத்திற்காக உதவி செய்த கரங்களை ஆசீர்வதித்து அவங்க ஆண்டவரே சந்ததி முழுவதும் ஆகார குறைவே இல்லாமல் அவர்களை போஷிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என்ன பாடல் பாட விரும்புகிறீங்களா? ஹலோ, வாங்க. ஐயா ஒரு பாட்டு பாடுறியாம்மா?